ரயில்வே திட்டங்கள் காகிதத்தில் மட்டுமே உள்ளன, செயலில் இல்லை என உச்சநீதிமன்றம் அதிருப்தி. பயணிகளின் பாதுகாப்பு திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கப்படவில்லை என ரயில்வே அமைச்சகத்துக்கு கண்டனம். வரும் 20ஆம் தேதி வரை சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெறும் என சபாநாயகர் அப்பாவு அறிவிப்பு. இடைக்கால பட்ஜெட் மீதான விவாதம் நாளை முதல் 2 நாட்கள் நடைபெறும் என அலுவல் ஆய்வு கூட்டத்துக்கு பின்னர் பேட்டி. தமிழக அரசின் கடன் 10.62 லட்சம் கோடியாக அதிகரிக்கும் என இடைக்கால பட்ஜெட்டில் அறிவிப்பு. நிதி பற்றாக்குறை 1.24 லட்சம் கோடியாக உயரும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளதாக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தகவல். மகாராஷ்டிரா ஆளுநர் மாளிகையில் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் பிரதமர் மோடி சந்திப்பு. இருநாட்டு உறவுகளை வலுப்படுத்துவது, பிரான்சிடம் 114 ரஃபேல் விமானங்களை வாங்குவது குறித்து முக்கிய ஆலோசனை. இதுதான் வளர்ச்சி, தமிழ்நாடுதான் இந்தியாவுக்கான மாடல் என்று அனைவரும் பாராட்டிடும் பட்ஜெட். இடைக்கால பட்ஜெட் குறித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். தமிழக அரசின் இடைக்கால பட்ஜெட்டில் வெறும் வார்த்தை ஜாலங்களை நிறைந்து உள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். மாநில அரசின் சொந்த வரி வருவாய் குறைந்தது குறித்து ஏன் நிதியமைச்சர் விளக்கம் அளிக்கவில்லை எனவும் கேள்வி. கடந்த 5 ஆண்டுகளைப் போல இந்த ஆண்டு இடைக்கால நிதி அறிக்கையும் வார்த்தை ஜாலங்கள் நிறைந்த மேனா மினுக்கி உரையாகத்தான் இருக்கிறதே தவிர உருப்படியாக எதுவும் இல்லை. விரைவில் வேளாண் காடுகள் கொள்கை வெளியிடப்படும். இடைக்கால வேளாண் பட்ஜெட்டில் அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அறிவிப்பு. ஒவ்வொருவரின் தலையிலும் 1,27,000 ரூபாய் கடன் சுமை சுமத்தப்பட்டுள்ளது. வருவாய் பற்றாக்குறை 66% உயர்ந்த நிலையில் 77,223 கோடி ரூபாய் எங்கே போனது என பாமக தலைவர் அன்புமணி கேள்வி. ஆட்சியில் பங்கு கேட்க காங்கிரசுக்கு உரிமை உள்ளது என விசிக தலைவர் திருமாவளவன் பேட்டி. பிரச்சனை சுமூகமாக முடிந்து திமுக கூட்டணியில் காங்கிரஸ் நீடிக்கும் என நம்பிக்கை. காங்கிரஸ் இப்படி ஒரு கோரிக்கையை வைக்கிறது என்று சொன்னால் காங்கிரசுக்கு அந்த உரிமை இருக்கிறது. அது கட்சிக்குள்ளே கூட்டணிக்குள்ளே பேசி தீர்க்கப்படும். காங்கிரஸ் திமுக கூட்டணியில் நீடிக்கும். அவர்கள் பேச்சுவார்த்தையில் இதை சுமூகமாக தீர்ப்பார்கள். காங்கிரஸ் தலைமையின் வழிகாட்டுதலை தாங்கள் பின்பற்றுகிறோம் என செல்வ பெருந்தகை விளக்கம். கூட்டணி குறித்து பொதுவெளியில் கருத்து தெரிவிப்பவர்களை காங்கிரஸ் தலைமை பார்த்துக் கொண்டிருக்கிறது எனவும் பேட்டி. தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, எங்களுடைய பொதுச் செயலாளர் திரு வேணுகோபால் தெளிவாக சொல்லியிருக்கிறார், பொதுவெளியில் யாரும் பேசக்கூடாது என்று. பேசின பிறகு இதை தொடர்ந்து பேசுறாங்கன்னா அது அகில இந்திய தலைமை பார்த்துக் கொண்டு இருக்கிறது. இது ஜனநாயகத்துக்கு உரிய கட்சி. ஆகியவை அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் ராமதாஸ் தரப்பு பாமக எம்எல்ஏ அருள் திடீர் சந்திப்பு. மரியாதை நிமித்தமான சந்திப்பு. கூட்டணி குறித்து ராமதாஸ் முடிவெடுப்பார் என பேட்டி. எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தார் மு.க. அழகிரியின் தீவிர ஆதரவாளர் பி.எம். மன்னன். திமுகவில் மக்கள் பணி செய்ய வாய்ப்பு மறுக்கப்பட்டதால் அதிமுகவில் இணைந்ததாக பேட்டி. வேலூர் அகரம்சேரியில் விஜய் பரபரப்பு கூட்டம் நடைபெறும் இடத்தில் எஸ்பி சிவராமன் ஆய்வு. மைதானத்தில் பந்தல் போடவில்லையா என நிர்வாகிகளிடம் எஸ்பி கேள்வி. மதியம் 12 மணியில் இருந்து 1 மணிக்குள் நிகழ்வு முடிந்துவிடும் என்பதால் பந்தல் அமைக்கவில்லை என விளக்கம். எழும்பூர் ரயில் நிலையத்தில் வரும் 20ஆம் தேதி முதல் 45 நாட்களுக்கு புறநகர் மின்சார ரயில்கள் நடைமேடை 5, 6 இருந்து இயக்கப்படும் என அறிவிப்பு. கடற்கரையில் இருந்து தாம்பரம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், அரக்கோணம் செல்லும் ரயில்களின் நேர அட்டவணை தற்காலிகமாக மாற்றம்.
நீதிமன்றங்களில் தாக்கல் செய்யப்படும் மனுக்களில் ஏஐ பயன்பாடு அதிகரிப்பதாக உச்சநீதிமன்றம் கவலை. ஏஐ மூலம் போலியான வழக்கு தீர்ப்பு, நீதிபதியின் கருத்துக்களை பயன்படுத்தி மனுக்கள் தயாரிக்கப்படுவதாக வேதனை. பாகிஸ்தானின் பஜூரில் வெடிகுண்டுகள் நிரப்பப்பட்ட வாகனத்தை சோதனை சாவடியில் மோதவிட்டு தாக்குதல். தாக்குதலில் ஒரு குழந்தை உட்பட 11 ராணுவ வீரர்கள் பலியான நிலையில் தாக்குதலுக்கு டிடிபி அமைப்பு பொறுப்பேற்பு. வங்கக்கடலில் அடுத்த 48 மணி நேரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு. வரும் 21, 22, 23 ஆகிய 3 நாட்கள் தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் கணிப்பு. T20 உலகக்கோப்பை தொடரின் லீக் ஆட்டத்தில் நியூசிலாந்து அணி வெற்றி. 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் கனடா அணியை வீழ்த்தி சூப்பர் 8 சுற்றுக்கு தகுதி.